வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி. மாநில செய்திகள் வாசிப்பவர் ரோஷ்னா காசிம். தலைப்புச் செய்திகள். நாட்டில் சாதனை படைத்த பெண்களை இந்த ஆண்டு மகளிர் தினத்தன்று அடையாளப்படுத்த முடிவு செய்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். சுவாமி தயானந்த சரஸ்வதியின் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி அவருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அஞ்சலி செலுத்தினார். அனைவருக்கும் சுகாதாரம் என்பது தனது அரசின் முக்கிய தூண்களில் ஒன்றாகும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவை காகிதங்கள் இல்லாத சட்டப்பேரவையாக உருவாக்கும் வகையில் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான கணினி பயிற்சியை முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று துவக்கி வைத்தார். இனி விரிவான செய்திகள். நாட்டில் சாதனை படைத்த பெண்களை இந்த ஆண்டு மகளிர் தினத்தன்று அடையாளப்படுத்த முடிவு செய்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். அவர் இன்று காலை ஆகாஷ்வாணியில் மனதின் குரல் நிகழ்ச்சியில் உரையாற்றினார். இதற்காக வரும் மகளிர் தினத்தன்று தனது எக்ஸ் மற்றும் இன்ஸ்டாகிராம் ஊடக கணக்குகளை ஒரு நாளைக்கு ஒதுக்கியுள்ளதாகவும் இந்த தளங்களில் இவர்கள் தங்களுடைய பணிகளையும் அனுபவங்களையும் நாட்டு மக்களோடு பகிர்ந்து கொள்வார்கள் என்று பிரதமர் குறிப்பிட்டார். வரும் மகளிர் தினத்தன்று அனைவரும் இணைந்து மகத்தாக பெண் சக்திக்கு மரியாதை செலுத்த முன்வருமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களை கேட்டுக் கொண்டார். செயற்கை நுண்ணறிவுத் துறையில் இந்தியா வேகமான ஒரு வலுவான அடையாளத்தை உருவாக்கி வருவதாக கூறிய அவர், புதிய தொழில்நுட்பங்களை ஏற்றுக்கொள்வதிலும் முயற்சிப்பதிலும் இந்திய மக்கள் எவருக்கும் சளைத்தவர்கள் அல்ல என்றும் கூறினார். சமீபத்தில் பாரிஸில் நடைபெற்ற செயற்கை நுண்ணறிவு செயல் உச்சி மாநாட்டிற்காக அவர் மேற்கொண்ட பயணத்தின் போது இந்த துறையில் இந்தியாவின் முன்னேற்றத்தை உலகம் பாராட்டியதை குறிப்பிட்டதில் அவர் மகிழ்ச்சி அடைந்தார். நாட்டு மக்கள் பல்வேறு பணிகளுக்கு செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துகின்றனர் என்று கூறிய பிரதமர், தெலுங்கானாவில் அடிலாம்பாத்தில் உள்ள அரசு பள்ளியின் ஆசிரியர் திரு தோடசம் கைலாசன் உதாரணத்தை மேற்கோள் காட்டினார். விண்வெளி அல்லது செயற்கை நுண்ணறிவு என பல்வேறு துறைகளில் இளைஞர்களின் பங்கு அதிகரித்து வருவதை பாராட்டினார். கடந்த மாதம் இஸ்ரோவின் 100வது ராக்கெட் ஏவப்பட்டது குறித்து பிரதமர் பெருமிதம் தெரிவித்தார். விண்வெளி அறிவியலில் ஒவ்வொரு நாளும் புதிய உயரங்களை தொட வேண்டும் என்ற நாட்டின் உறுதியை இது பிரதிபலிக்கிறது என்றும் அவர் கூறினார். கடந்த 10 ஆண்டுகளில் மட்டும் பிற நாடுகளின் செயற்கைக்கோள்கள் உட்பட சுமார் 460 செயற்கைக்கோள்கள் ஏவப்பட்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்தார். விண்வெளி விஞ்ஞானிகள் குழுவில் பெண்களின் பங்கு தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் தெரிவித்தார். இத்துறை இளைஞர்களின் விருப்பமான துறையாக மாறியிருப்பதற்கும் பிரதமர் மகிழ்ச்சி தெரிவித்தார். வரும் 28ஆம் தேதி தேசிய அறிவியல் தினம் கொண்டாடப்பட உள்ளதாகவும் இத்தினத்தில் ஒரு விஞ்ஞானியாக ஒவ்வொருவரும் விண்வெளி மையத்தை பார்வையிட வேண்டும் என்றும் இது அறிவியல் மீதான ஆர்வத்தை அதிகரிக்கச் செய்யும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டார். இந்த ஆண்டு தேசிய விளையாட்டுப் போட்டிகளில் டீனேஜ் சாம்பியன்களின் எண்ணிக்கைகளை குறித்து பிரதமர் பிரமிப்பு தெரிவித்தார். தேசிய விளையாட்டுப் போட்டிகளின் போது உடல் பருமன் என்ற தலைப்பை எழுப்பியதற்காக பிரதமர் தெரிவித்தார். ஒரு உடல் தகுதியும் ஆரோக்கியமும் கொண்ட தேசமாக மாற உடல் பருமன் பிரச்சனையை சமாளிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். இன்று 8 பேரில் ஒருவர் உடல் பருமனாக இருப்பதாகவும் கடந்த ஆண்டுகளில் உடல் பருமன் 2 மடங்காக அதிகரித்துள்ளது என்றும் ஒரு ஆய்வை பிரதமர் மேற்கோள் காட்டினார். சமையல் எண்ணெய் பயன்பாட்டை 10% குறைக்க வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டார். உணவில் அதிக எண்ணெயை பயன்படுத்துவது இதய நோய், நீரிழிவு நோய் மற்றும் உயர் ரத்த அழுத்தம் போன்ற நோய்களை ஏற்படுத்தும் என்றும் பிரதமர் தெரிவித்தார். உணவு பழக்க வழக்கங்களில் சிறிய மாற்றங்களை ஏற்படுத்துவதன் மூலம் மக்கள் ஆரோக்கியமாகவும் நோயின்றியும் இருக்க முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். கடந்த சில ஆண்டுகளில் புலிகள், சிறுத்தைகள், ஆசிய சிங்கங்கள் உள்ளிட்டவைகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் தெரிவித்தார். வனவிலங்கு பாதுகாப்புடன் தொடர்புடைய அனைவரையும் ஊக்குவிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். நாட்டின் ஒவ்வொரு பகுதியிலும் இயற்கை மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பில் கவனம் செலுத்த வேண்டியதன் அவசியம் குறித்தும் பிரதமர் எடுத்துரைத்தார். இதனைத் தொடர்ந்து அவர் தமது உரையில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவ மாணவியருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். பொதுத் தேர்வை எந்தவிதமான மன அழுத்தமும் இன்றி ஆக்கப்பூர்வமான உணர்வுடன் தேர்வு எழுதுமாறு கேட்டுக் கொண்டார். தேர்வு எழுதும் மாணவ மாணவியர் சந்தோஷமாக இருக்குமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவுறுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான
@AIRnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற ஃபேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். எமது டெல்லி ஆகாஷ்வாணி செய்திப் பிரிவின் NSD சமூக ஊடகங்களான @AIRnews_alerts என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் என்ற ஃபேஸ்புக் பக்கத்தையும், AIR நியூஸ் அலர்ட்ஸ் என்ற இன்ஸ்டாகிராம் தளத்தையும், நியூஸ் ஆன் ஏர் அபிஷியல் யூடியூப் சேனலையும், நியூஸ் ஆன் ஏர் செயலி மற்றும் இணையதளத்தையும் அணுகலாம். அனைவருக்கும் சுகாதாரம் என்பது தனது அரசின் முக்கிய தூண்களில் ஒன்றாகும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அவர் இன்று மத்திய பிரதேசத்தின் சத்தர்பூர் மாவட்டத்தில் உள்ள பாகேஷ்வரில் மருத்துவம் மற்றும் அறிவியல் ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு அடிக்கல் நாட்டினார். இந்த நிறுவனம் 10 ஏக்கரில் கட்டப்படும் என்றும், ஏழை புற்றுநோய் நோயாளிகளுக்கு இலவச சிகிச்சை அளிக்கும் என்றும் பிரதமர் தெரிவித்தார். முதல் கட்டமாக இந்த மருத்துவமனையில் 100 படுக்கை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு, அதில் நவீன எந்திரங்களும் சிறப்பு மருத்துவர்களும் செயல்படுவார்கள் என்று பிரதமர் தெரிவித்தார். மக்கள் ஆயுஷ்மான் யோஜனா மற்றும் ஜன் கேந்திரங்கள் போன்ற அரசு திட்டங்களை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அவர் வேண்டுகோள் விடுத்தார். நிகழ்ச்சியை தொடர்ந்து அவர் இன்று மாலை போபாலில் அனைத்து பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களுடன் கலந்துரையாடுவார். மத்திய பிரதேசம், பீகார், அஸ்ஸாம் ஆகிய மாநிலங்களுக்கு இன்று முதல் 3 நாள் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி, நாளை பீகாரில் உள்ள பாகல்பூருக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அங்கு பிரதம மந்திரி கிசான் திட்டத்தின் 19வது தவணையை விடுவிக்க உள்ளார். இத்திட்டத்தில் 9.7 கோடிக்கும் அதிகமான விவசாயிகள் 21,500 கோடி ரூபாய்க்கு மேல் நேரடி நிதியுதவி பெறுவார்கள். நிகழ்ச்சியைத் தொடர்ந்து அவர் பீகாரில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களையும் தொடக்கி வைக்க உள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவையை காகிதங்கள் இல்லாத சட்டப்பேரவையாக உருவாக்கும் வகையில் நேவா திட்டத்தின் கீழ் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான கணினி பயிற்சியை முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று துவக்கி வைத்தார். இத்திட்டம் 8.16 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம், எதிர்க்கட்சித் தலைவர் திரு சிவா உள்ளிட்ட அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் பங்கேற்றனர். நிகழ்ச்சியைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம், புதுச்சேரி சட்டப்பேரவையை காகிதம் இல்லாத சட்டப்பேரவையாக மாற்றும் விதமாக நேவா என்ற திட்டத்திற்கு மத்திய பாராளுமன்ற விவகாரத்துறை அமைச்சகம் ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. அதற்கான முழு நிதியையும் மத்திய அரசே இசைவு அளித்து 8,14,00,000 ரூபாய்க்கு 2022ஆம் ஆண்டு மத்திய அரசானது நமது வேண்டுகோளை ஏற்று அதற்கான நிதியை ஒதுக்கியது. அப்படி பெறப்பட்ட நிதியின் ஒரு பகுதியாக தற்போது சட்டப்பேரவை வளாகத்தில் மின்னணு உள்கட்டமைப்பு முழுவதுமாக நடைபெற்று முடியும் தருவாயில் உள்ளது. அதேபோன்று சட்டப்பேரவை கூடத்தில் உள்ள உறுப்பினர் இருக்கைகளில் கைக்கணினி டேப்லெட் டிவைஸ் பொருத்தும் பணி முழுவதுமாக முடிவடைந்துள்ளது. அதற்காக அரசு துறை செயலர்கள், துறை தலைவர்கள் இது முழுவதுமாக மத்திய அரசுடைய நிதியளிப்பிலே செய்யப்படுகின்ற ஒரு திட்டமாகும். இதற்காக வருகிற 26ஆம் தேதி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி மற்றும் தலைமை செயலருடன் சென்று பிரதமர் மற்றும் நிதியமைச்சரை சந்தித்து வலியுறுத்த உள்ளதாக அவர் கூறினார். வளர்ந்த இந்தியா என்ற இலக்கை அடைய தேசிய கல்விக் கொள்கை திட்டம் நாடு முழுவதும் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட வேண்டும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கேட்டுக் கொண்டுள்ளார். டெல்லி பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்ற பின்னர் தமது எக்ஸ் தளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், 2047ஆம் ஆண்டிற்குள் வளர்ந்த இந்தியா என்ற இலக்கை அடைய டெல்லி பல்கலைக்கழகம் தலைமையில் தேசிய கல்விக் கொள்கையை நாடு முழுவதும் செயல்படுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். பெண் அமைதி காப்பாளர்களுக்கான முதல் மாநாடு நாளை புதுடெல்லியில் நடைபெற உள்ளது. இந்த 2 நாள் மாநாட்டை மத்திய வெளியுறவு அமைச்சகம், பாதுகாப்பு அமைச்சகம் மற்றும் ஐக்கிய நாடுகளின் அமைதி காக்கும் மையம் ஆகியவை இணைந்து ஏற்பாடு செய்துள்ளன. இந்த மாநாட்டில் 35 நாடுகளைச் சேர்ந்த பெண் அமைதி காப்பாளர்கள் பங்கேற்கின்றனர். மாநாட்டில் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் முக்கிய உரை நிகழ்த்துகிறார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடைபெறும் மகா கும்பமேளா விழாவை ஒட்டி புனித நீராடுவதற்காக இன்று அதிகாலை முதல் ஏராளமான மக்கள் குவிந்தனர். இதனையொட்டி அப்பகுதியில் உள்ள சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் காணப்பட்டது. உத்தரப்பிரதேசத்தில் வரும் 26ஆம் தேதியுடன் மகா கும்பமேளா நிறைவு பெறுகிறது. கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் 32 பேரை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் இன்று கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட மீனவர்கள் தலைமன்னார் கடற்கரை முகாமிற்கு அழைத்துச் செல்லப்பட்டு விசாரணைக்கு பின்னர் அவர்கள் இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுவாமி தயானந்த சரஸ்வதியின் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி அவருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அஞ்சலி செலுத்தினார்.
நாட்டில் சாதனை படைத்த பெண்களை இந்த ஆண்டு மகளிர் தினத்தன்று அடையாளப்படுத்த முடிவு செய்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். அனைவருக்கும் சுகாதாரம் என்பது தனது அரசின் முக்கிய தூண்களில் ஒன்றாகும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவையை காகிதங்கள் இல்லாத சட்டப்பேரவையாக உருவாக்கும் வகையில் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான கணினி பயிற்சியை முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று துவக்கி வைத்தார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.